ஆசீர்வாதமான நாள் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம் இப்படியா சொல்கிறது: இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இந்த வேத வார்த்தை கூறுகிறது. அதாவது இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் 10 கட்டளைகளை தேவன் மோசேக்கு கொடுத்தார். அந்த கட்டளைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெருமதியான கட்டளைகள். இதிலே முதல் 4 கட்டளைகள் தேவனுக்குரியது. இந்த 4 கட்டளைகளை ஆண்டவர் இந்த இடத்துல சுருக்கி கூறுகிறார். என்னது? உன் முழு உள்ளத்தோடு தேவனை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் அவரை முழு மனதோடு எல்லாவற்றை பார்க்கிற மேலாக எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றினூடாகவும், அது மாத்திரமல்ல நாங்கள் செய்கிற செயல்கள், எங்களுடைய கிரியைகள், நாங்கள் எல்லாவற்றிலும் முதலாவது நாங்கள் தேவனை நாங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை தவிர வேறு ஏதாவது காரியத்துக்கு நீங்கள் அன்பு செலுத்தலாம், அதிகமாய் நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்கள் சொன்னால் உங்களோட வாழ்க்கைக்கு தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் தீர்மானம் எடுங்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.